भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஜெயவருஷம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். திதி தேய்பிறை திருதியை. யோகம் நன்றாக இல்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கும் நாளைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம்
முழுமையாக இருக்கிறது. இன்றைக்கு முழுவதும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கும் முழுமையாக இருக்கிறது. ஆகவே இன்றும் நாளையும் மேஷராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள். இன்று அனுஷ நட்சத்திரம், வளர்பிறை திருதியை, யோகம் நன்றாக இல்லை. ராகுகாலம் பிற்பகல் 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் புதன் ராகு, துலாமில் சனி சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். அஜீரண கோளாறுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. வெளியேலாம் சென்றால் உணவு அருந்தும் பொழுது அது உங்களுடைய உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வாமை என்றால் அலர்ஜி. ஆகவே உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவை மட்டும் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். தூய்மையாக தயாரிக்கப்படுகிறதா, அது ஹைஜீனிக் ஃபுட்டு தானா என்று பார்த்து நீங்கள் சாப்பிட வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியத்தில். அது மட்டுமல்ல, சந்திராஷ்டம நாள் என்பதால் இறை வழிபாட்டிலே சற்று அதிக நேரம் செலவிடவும். இன்று கந்தசஷ்டி விழாவின் 3ஆம் நாள். ஆகவே அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக நடைபெறும். சிறு தொழில், குறுந்தொழில் செய்பவர்கள் தொழில் வளர்ச்சியிலே மன நிறைவு அடைவார்கள். வரவேண்டிய பணம் சரியான நேரத்திலே கைக்கு வந்து சேரும். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவியருக்கு கல்வி கற்பதிலே ஆர்வம் அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான முறையிலே உங்களது தொழிலிலே வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். 10 குரு 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதாகவே தொழிலில் மகத்தான வெற்றி பெறுவீர்கள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ராசி அதிபதி நீச்சம் பெற்றாலும் அது குரு பார்வையிலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். யாருடனாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் நீங்கி இப்பொழுது நல்ல ஒரு ஒற்றுமை, மகிழ்ச்சி அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடனால் ஏதாவது விரோதம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விரயஸ்தானாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே சென்று நீச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடம் சென்று அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதாகவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை.
லாபஸ்தானாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது. உற்சாகமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்ய நினைத்த பணிகளை வேறு யாராவது செய்து விடுவார்கள். ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். திருமண வயதிலே இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான சனி உச்சம் பெற்றிருக்கிறது. பாதகாதிபதி சூரியன் ராசியிலே வந்து நீச்சபங்கம் பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குவதால் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். பழைய சேமிப்புகள் முதிர்வடைந்து கைக்கு பணம் வரும். அதை புதிய சேமிப்பாக வைப்பு நிதியிலே செலுத்துவீர்கள். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய, அதிக அளவிலான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். சுப விரயம் ஏற்படுகின்ற ஒரு நேரம். 12ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் சுப விரயங்கள் ஏற்படும். விரயஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதாகவே குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீடு கட்டுவது, திருமணம் செய்வது அல்லது உயர்கல்விக்காக ஒரு பெருந்தொகையை திரட்டி செலுத்துவது போன்றவையெல்லாம் இப்பொழுது செய்வீர்கள். வண்டி வாகன யோகம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9க்குடைய சந்திரன் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. பாக்யாதிபதி சந்திரன் ராசியை கடக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு உச்சம் பெற்று இருக்கிறது கடகத்திலே. 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதனும் உச்சம் பெற்று இருக்கிறது. தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி எனப்படும் 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. பணி மூப்பு பெற்று ஓய்வு பெற விரும்புவோருக்கு பணி நீட்டிப்பு கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்பொழுது ரிட்டையர் ஆக விடாமல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்கு பணிபுரிய வேண்டும் என்று உங்களுக்கு பணி நீட்டிப்பு இப்பொழுது வழங்கப்படும். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அட்டமாதிபதி சந்திரன் 12ஆம் இடம் வந்து அங்கே நீச்சம் பெற்று இருக்கிறது. குருபார்வை பெறுகிறது. 8 தவிர பிற கிரகங்களெல்லாம் வலுவான நிலையில் இருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். நன்மை செய்யும் கிரகங்களெல்லாம் வலுவாக இருக்கின்றன. நன்மை செய்யாத கிரகம் வலு குன்றி இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகளே இல்லாத ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்று சொல்லலாம். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். பயணங்கள் ஏற்படும். சுற்றுலா சென்று வருவீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். 7க்குடையவன் 11ஆம் இடத்திலே உட்கார்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. கடல் தாண்டும் யோகம் இப்பொழுது இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலையிலே அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். ஆச்சரியப்படும் அளவிற்கு வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராமல் இருந்த சில சர்ச்சைகள், சண்டை சச்சரவுகள், வழக்குகள் இவையெல்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான முடிவு கிட்டும். குடும்பத்திலே உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து உற்றார் உறவினர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்களின் சொத்து தொடர்பான ஏதேனும் சர்ச்சைகள் இருந்தால் இப்பொழுது பேச்சுவார்த்தை மூலமாக அனைத்தும் நல்ல முடிவுக்கு வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான
பங்கு கிடைக்கும், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீனராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5க்குடைய சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே நன்மைகளை செய்யும். 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. 9க்குடையவனோ 10ஆம் இடம் சென்று அங்கே குரு வீட்டிலே இருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருக்கின்றன. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். கடன் தொல்லை இருந்தால் அவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். முற்றிலுமாக அதை அடைத்து விடுவீர்கள். செல்வ செழிப்பு ஏற்படும் ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சதுர்த்தி விரதம். வளர்பிறை சதுர்த்திக்கு விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். நாளைய தினம் நாக சதுர்த்தி. ஐப்பசி மாதத்திலே வருகின்ற வளர்பிறை சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்று சொல்வார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்கோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்கோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதயம் தோழி பரிசெலுரெம்பாவாய். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே திருவண்ணாமலையின் பெருமைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையிலே வாழ்ந்த மகான்கள், அடியவர்கள், தவச்சீலர்கள் நிகழ்த்தியுள்ள அற்புதங்களை பற்றியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீர வைராக்கிய மூர்த்தி என்று ஒரு சுவாமிகள் அங்கே இருந்தார். வீர வைராக்கிய மூர்த்தி என்று பெயர். அவர் சற்றேறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் திருவண்ணாமலையிலே பல வருடங்கள் தவம் செய்துவிட்டு அதன் பிறகு அருகிலே உள்ள பர்வதமலை, திரிசூலமலை என்று அங்கே சொல்வார்கள், இந்த பர்வதமலையிலே போய் தங்கிவிட்டார். அங்கே குடில் அமைத்து கொண்டு அங்கே எழுந்தருளில் இருக்கின்ற ஒரு சிவனை வழிபட்டு கொண்டு அங்கேயே இருந்தார். திருவண்ணாமலையிலே ஒரு முறை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அடியவர்களுக்கும் இடையே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. அப்பொழுது அந்த ஆட்சியாளர்கள் ஒரு பசுமாட்டை 2 துண்டாக வெட்டி விடுகிறார்கள், பசுவதை செய்து விடுகிறார்கள். அதிலே சுவாமி புறப்பாடு செய்ய வேண்டும். மாட வீதியிலே இவ்வாறு நிகழ்ந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது இந்த வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகளை நாடி திருவண்ணாமலையில் இருக்கின்ற 5 மடாதிபதிகள் அவரிடம் செல்கின்றனர். திருவண்ணாமலையிலே 5 சைவ மடங்கள் இருந்தன என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 5 மடாதிபதிகளும் பர்வதமலைக்கு சென்று வீர வைராக்கிய மூர்த்தியை வேண்டி துதித்து இவ்வாறு நிகழ்ந்து விட்டது என்று சொன்ன உடனே
கவலைப்பட வேண்டாம், நான் வருகிறேன் என்று சொல்லி திருவண்ணாமலைக்கு வருகிறார். பழுக்க காய்ச்சிய இரும்பு பாதரட்சை ரெடி பண்ண சொல்றார். தயாரிக்கிறார்கள். அது தயாராக அங்கே இருக்கிறது. பழுக்க காய்ச்சிய இரும்பு பாதரட்சையை அணிந்து கொண்டு அவர் இறைவனை தியானம் செய்து அங்கே பிரார்த்தனை செய்து கொள்கிறார். புதிய கமண்டலம், அதிலே புனித நீர் அனைத்தும் நிரப்பி அவரிடம் கொடுக்கப்படுகிறது. அவர் அந்த பசு இறந்து கிடந்த இடத்திற்கு இறைவனை தியானம் செய்து தோத்திரங்கள் பாடி வேண்டி துதிக்கிறார். அப்பொழுது இரு துண்டாக கிடந்த காராம்பசு மீண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒட்டி கொண்டு அது உயிர் பெற்று எழுந்து நடந்து செல்கிறது. இந்த அதிசயத்தை கண்டதும் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள், சுவாமி புறப்பாடு செய்வதற்கு எந்த இடையூறும் இல்லை, நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம், பஞ்சமூர்த்தி புறப்பாடு வழக்கம் போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி உத்தரவு கொடுத்து விடுகிறார்கள். இவ்வாறு மிகப்பெரிய அதிசயத்தை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். வீர வைராக்கிய சுவாமிகள் என்பவர் அங்கே வாழ்ந்திருக்கிறார். வீர வைராக்கிய மூர்த்தி 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவருடைய மடாலயம் பர்வதமலையிலே இருக்கிறது. அவருடைய ஜீவசமாதி பர்வதமலையிலே இருக்கிறது. ஆனால் அவர் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய தொண்டுகளெல்லாம் செய்திருக்கிறார். அண்ணாமலையாரின் அருளை முழுமையாக பெற்ற மிகப்பெரிய மகான்களிலே அவரும் ஒருவர். அதே போல சத்குரு சுவாமிகள் என்பவர் இங்கே வாழ்ந்திருக்கிறார். சத்குரு சுவாமிகள் என்பவர் பல ஊர்களிலே உள்ள சிவாலயங்களை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு திருவண்ணாமலைக்கு வருகிறார். திருவண்ணாமலைக்கு வந்த உடனே அண்ணாமலையார் அவரை நீ இங்கேயே இரு என்று உத்தரவு கொடுத்து விடுகிறார். ஆகவே அவர் அங்கேயே தங்கிவிடுகிறார். யோகீஸ்வர சுவாமிகள் என்பவர் அவருக்கு சீடராகிறார். சத்குரு சுவாமிகளின் சீடர் யோகீஸ்வர சுவாமிகள். இவ்விருவரும் திருவண்ணாமலையிலே பல வருடங்கள் தங்கியிருக்கின்றனர். சத்குரு சுவாமிகளுக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. சிவதீட்சை பெறுவதற்காக இவரிடம் அனைவரும் வருவது வழக்கம். சிவதீட்சை பெறுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிவனடியார்கள் சிவதீட்சை பெற வேண்டும். சிவதீட்சை பெற்றால் அவர்களுக்கு சில ஆகார நியமங்கள் உண்டு, ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் கடைபிடித்து சிவபூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு சிவதீட்சை பெறுவதற்கு சத்குரு சுவாமிகளை நாடி அக்காலத்திலே ஏராளமான துறவிகள், சாதாரண மக்கள், கிரகஸ்தர்கள், சிவாச்சாரியார்கள் எல்லோரும் சத்குரு சுவாமிகளிடம் சிவதீட்சை பெற்று சென்றனர். அவருடைய சீடர் யோகீஸ்வர சுவாமிகள் தினசரி மாடவீதியிலே சென்று பவதி பிக்ஷாந்தேகி என்று திருவோடு ஏந்தி செல்வார். யாரேனும் ஒரு அம்மையார் அன்னமிடுவார். அதை கொண்டு போய் தனது குருநாதருக்கு கொடுத்துவிட்டு அவர் உண்ட மிச்சத்தை, உச்சிஷ்டத்தை தான் உண்பார். குருநாதருடைய உச்சிஷ்டம், குருநாதர் சாப்பிட்ட பிறகு மிஞ்சி இருக்கிற அந்த பாத்திரத்தில் மீதம் இருக்கின்ற உணவு இருக்கிறதே, அதைத்தான் சீடர் சாப்பிடுவார். அதை பிரசாதமாக நினைத்து சாப்பிடுவார். அந்த எச்சல் மிச்சம் இருக்கிறது, அதைத்தான் உண்பார் யோகீஸ்வர சுவாமிகள். இவ்வாறு பல வருடங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் சத்குரு சுவாமிகள் ஆழ்ந்த நிஷ்டையிலே அமைந்து விட்டார். அவர் வழக்கமாக மதிய நேரத்திலே பிக்ஷை எடுப்பதற்காக செல்வது வழக்கம் யோகீஸ்வர சுவாமிகள். ஆனால் அன்று குருநாதருக்கோ கண்ணே விழிக்கவில்லை, நிஷ்டையிலே இருக்கிறார். இவரும் பேசாமல் உட்காந்துருக்கார். அவர் எப்போ கண்ணை விழித்து பசிக்கிறதுங்கிறாரோ அப்போ போய் பிக்ஷை எடுக்கலாம் அப்படின்ட்டு பேசாமல் உட்காந்துடுறார். இரவு 12 மணிக்கு கண்ணை திறக்கிறார் சத்குரு சுவாமிகள். யோகீஸ்வரரை பார்த்து அன்னம் பெற்றுவா அப்படிங்கிறார். 12 மணிக்கு போய் எங்கே போய் அன்னம் பெற்று வருது, எந்த வீடு திறந்திருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கார். நீ வழக்கமாக அன்னம் பெறுகின்ற வீடுகளில் ஏதோ ஒன்று திறந்திருக்கிறது போ அப்படிங்கிறார். இவர் உடனே வழக்கமாக ஒரு 4-5 வீட்டில் தான் அன்னம் பெறுவது வழக்கம். சரினா அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தா விளக்கு எரிகிறது. அந்த வீட்டு அம்மையார் இவரை பார்த்த உடனே ஓடி சாதத்தில் தண்ணி விட்டேன், சாமிக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா அதை வேணால் புழிஞ்சு கொண்டு போடுறேன் அப்படிங்கிறேன். இவர் சரி வேறு என்ன பண்ணுறது, பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்த அம்மா படத்துக்கு போகிறாங்க, அதனால் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க மறுநாள் காலையில் பழையது சாப்பிட்றதுக்கு. அதிலேருந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு இவருடைய திருவோடில் போட்டு குழம்பு கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது அதையும் போட்டு அனுப்புகிறாங்க. இவர் அதை எடுத்துக்கொண்டு சத்குரு சுவாமிகள் இருக்கும் குகைக்கு சென்று, ஆலமர குகை பக்கத்திலே அவர் இருந்தார், அந்த குகைக்கு சென்று சுவாமி அன்னம் பெற்றுக்கொண்டு விட்டேன், ஆனால் அது தண்ணீரிலிருந்து பிழிந்து எடுத்து போடப்பட்ட ஆறின சோறு,
இரவு நேரமாகி விட்டதால் வேறு கிடைக்கவில்லை, அடியேனை மன்னிக்க வேண்டும் அப்படின்னுங்கிறார். உடனே அப்படியா, அதை இங்கே வை அப்படிங்கிறார். உடனே வச்ச உடனே பார்த்தா அது அப்படியே ஆவி வருது அதுலேருந்து சூடாக. இப்போவாது மைக்ரோ ஓவன்லாம் இருக்குது. அந்த காலத்தில் திருவோடில் ஏது மைக்ரோ ஓவன், திருவோட மைக்ரோ ஓவனாக மாற்றிட்டார் அன்றைக்கே அவர். சூடாக இருக்குது, சுட சுட இப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே ஆவி பறக்க இருக்கு சாப்பாடு. பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்க முடியவில்லை யோகீஸ்வர சுவாமிகளுக்கு. குருநாதா, இது என்ன கருணை இது, அண்ணாமலையார் பண்ணுறார், நானா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சத்குரு சுவாமிகள் உண்கிறார். ஒரு பாதியை வைத்து விடுகிறார் வழக்கம் போல சீடருக்காக. சீடரும் அதை உண்டு மகிழ்கிறார்கள். இப்படி சின்ன சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் வரை அங்கே உள்ள மகான்கள் நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார்கள். இவரெல்லாம் சமீப காலத்தில் வாழ்ந்தவர், ரொம்ப பழைய காலம் இல்லை, இதெல்லாம் புராண கதை இல்லை, அண்மை காலத்தில் வாழ்ந்தவர் தான் சத்குரு சுவாமிகள், யோகீஸ்வர சுவாமிகள் எல்லாம். இப்படி ஒரு அதிசயம் அங்கே செய்திருக்கிறார். இதுபோல இன்னும் மகான்கள் செய்துள்ள அதிசயங்கள், அண்ணாமலையார் நிகழ்த்தியுள்ள அதிசயங்களை பற்றி வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலும் நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக எந்த வேலையை ஆரம்பித்தாலும் விக்னம் இல்லாமல் முடியணுன்றது தான் எல்லாரோட விருப்பம். பொதுவாக மனம் வெயிலில் இருக்க பிரியப்படுமா, நேழில் இருக்க பிரியப்படுமா? நேழில் இருக்க தானே. அது மாதிரி நாம் எந்த காரியங்களும் வெற்றிகரமாக முடியணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் எந்த செயல்களும் பிரயாணமாக இருந்தாலும், சொந்த தொழிலாக இருந்தாலும், அல்லது குடும்பத்தில் பேசக்கூடிய சுபகாரியங்களாக இருந்தாலும் அதில் வில்லங்கங்கள் வருதுன்றது, பிரச்சனைகள் வருது, தடை வருது சகஜம். இப்போ ஒரு பிரயாணம் போகிறீங்கன்னா மழை வரலாம், அல்லது நம்ம போகிற நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் சேர முடியாமல் நிறைய இடையூறுகள் வரலாம், இல்லை வாகனம் புறப்படாமல் போகலாம். இப்படி இடையூறுகளை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுமாதிரி கல்யாணத்தை பற்றி பேசிச்ச சின்ன சின்ன காரியங்களால், சின்ன சின்ன பேச்சால் கூட கல்யாணம் தடைப்படலாம். ஒரு கல்யாணம் 2 பேரும் பேசி முடிச்சிட்டா, அது அப்புறம் துணியெல்லாம் கூட எடுத்தாச்சு, நகைலாம் வாங்கியாச்சு. காசி யாத்திரைக்கு என்ன மாதிரி செருப்பு போடுறது 2 பேருக்கும் பிரச்சனை. அதில் கல்யாணமே நிறுத்திட்டாலாம், கல்யாணமே நின்று போயிட்டு தான். பாருங்கள், காசி யாத்திரை போகும்பொழுது எந்த செப்பல் போட்டால் என்ன, காசி யாத்திரையில் ஷூ வாங்கணுமா செருப்பு வாங்கணுமான்னு ஒரு பிரச்சனை. அவா ஒன்று சொல்ல இவா ஒன்று சொல்ல, அது சம்பிரதாயன்ற பேச்சில் கடைசியில் அந்த திருமணமே தடைப்பட்டதுன்னுவா. வினோதமாக இருந்தது, வேடிக்கையாக இருந்தது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேருமே வேலைக்கு போகிறவா தான், அது வேலையை மாற்றுறதுன்றதில் பிரச்சனை கடைசி நேரத்தில் நிச்சயதார்த்தம் பண்ண கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டானுவா. அப்போ சுபகாரியங்கள் தடை வர்றதுக்கெல்லாம் சில விஷயங்களை காதில் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. சின்ன விஷயம் பெரிய ஒரு காரியத்தை தடை பண்ணுறது, காதுக்குள்ளே போகிற சின்ன கல் மாதிரின்னு சொல்லலாம். அதேமாரி பிரயாணங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒருத்தர் ஜூஸ் சாப்பிட்டுலேருந்து ஃப்ளைட்டை தவற விட்டாராம். வெளியில் ஃப்ளைட்டுக்கு போக வேண்டிய நேரம் சீக்கிரம் போயிட்டார். ஏதோ சுவாரஸ்யமாக யார்கிட்ட செல்ஃபோனில் பேசிட்டு ஜூஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டே தவற விட்டாராம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கூட அவருக்கு தெரியாதான். இப்படி பிரயாணங்களில் வர தடையை பார்க்குறோம். அதேமாரி சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்து போட்டதுனால நல்லா போயிருந்த வியாபாரம் படுத்து கடைசியில் நஷ்டப்பட்டது, அந்த நிறுவனத்தை மூடினதை கேள்விப்படுறோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய காரியங்களை தோக்கடிச்சதை பார்க்குறோம். அதனால் நெக்லெக்ட் ஆஃப் லிட்டில் திங்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாள். நாம் சில விஷயங்களை அசிரத்தை பண்ணலாம், தப்பே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தை அசிரத்தை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சில விஷயங்களை நம்ம அசிரதையாக விட்டுறவே கூடாது. சில விஷயங்களை நம்ம விட்டுடணும். இப்போ சின்ன ஒரு கசப்பான நிகழ்வு இருக்கும், அதை நம்ம மறந்துட்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சில பாடங்கள் இருக்குது, கசப்பான பாடங்கள், அதை மறந்துட்டால் வாழ்க்கை நன்னா இருக்காது. அதனால் எந்த சின்ன விஷயத்தை தள்ளணும், எந்த பெரிய விஷயத்தை எடுத்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் சொல்கிறது, இந்த தடைகள் வர்றதுக்கு சின்ன விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். அப்படி அது காரணமாக இருக்கும்போது அதை ஜெயிக்கிறது எப்படி, நமக்கு அந்த மாதிரி வரக்கூடிய தடைகளை, பிரச்சனைகளை, வருத்தத்தை, வழக்கை, இதெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னும் போது விநாயகப் பெருமானோட அருள் இருந்தால் முடியும். பிள்ளையாரோட மந்திரம் சொன்ன உடனே சாதாரண 51 கணபதிகளை சிறப்பாக சொல்கிறான். அதில் பல கணபதி மந்திரங்கள் உண்டு. இப்போ நம்ம சொல்ல போகிற கணபதி மந்திரம் ரொம்ப சுலபமானது, சக்தி வாய்ந்தது, பிரச்சனைகளுக்கு பிரம்மாஸ்திரம் போன்றது, தோஷங்களை போக்கக்கூடியது, சந்தோஷங்களை தரக்கூடியது. இந்த மந்திரத்தை ஜபித்தால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விலகி போனவர்கள் வீடு தேடி வருவார்.
அதேமாதிரி திருமண வாய்ப்புகள் கட்டாயம் நல்ல விதமாக அமையும். விவாகம் விதிபூர்வம் என்றபடி நல்ல விதமாக திருமண வாய்ப்பு அமையும். புத்திரப்பேர் இல்லாமல் சில பேருக்கு 3 மாதம் 6 மாதம் கர்ப்பங்களில் கலைஞ்சு போய் தடையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவாளுக்கு கட்டாயம் நல்ல குழந்தைகள் வந்து பிறக்கும். ஏன்னா நல்ல குழந்தைகள்ன்றது வானத்தில் சந்திரன் மாதிரி 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சந்திரன் எப்படி வானத்தில் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி நல்ல குழந்தைகள் அவர் பிறந்த குலத்தை பிரகாசிக்க வைக்கிறார். அதனால் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த கணபதி மந்திரத்தை ஏகாக்கிர சிந்தையோடு ஜபிக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் நடக்காதது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஜபித்து உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்ல போனால் ஹோமம் பண்ணுற வழக்கமாக உண்டு. அருகம்புல்லாலையும் மோதகத்தாலையும் உங்களுக்கு ஹோமம் பண்ணுற வழக்கம் உண்டு. பசு நெய்யாலையும் இந்த ஹோமத்தை வந்து செய்கிற வழக்கம் உண்டு. இந்த ஜபம் செய்ய செய்ய இஷ்டகாரிய சித்திகள் கட்டாயம் நடக்கும். எதெல்லாம் தடையாக உங்களுக்கு இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். அப்போ உங்களுக்கு எதை வந்து நம்ம தள்ளணும், எதை எடுத்துக்கணும்னு தெரியும். ஏன்னா நம்ம தள்ள வேண்டியதை தள்ளாமல் எடுத்துக்க கூடாததை எடுத்துக்கிறதுனால கூட வாழ்க்கையில் சங்கடத்தை நம்ம அனுபவிக்கிறோம். நீங்கள் ஜல்லடையை போட்டு தண்ணி எடுத்தால் என்னாகும்? ஜல்லடை வந்து கசடெல்லாம் எடுத்துக்கும், தண்ணியை விட்டுரும். நம்ம தண்ணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால் நம்ம மனசு வந்து இந்த நேரத்தில் ஜல்லடையாக இருக்கக்கூடாது, ஓட்ட குடமாக இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர இடர்களை போக்கி உறுதியான உள்ளமும் எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது கணபதி மந்திரம் சொல்லலாம். இந்த மந்திரத்தை வந்து எந்திரமாக வச்சோ எந்திரம் எழுதியோ அல்லது வெள்ளருக்கு பிள்ளையார் வச்சோ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஆவாகனம் பண்ணியோ ஜபிக்கலாம். ஆனால் சாதாரணமாக அந்த களிமண் பிள்ளையாரெலாம் யதாஸ்தானம் பண்ணிடுறோம். ஏன் தொடர்ந்து வழிபாடு பண்ணலன்னா, இப்போ களிமண் பிள்ளையாரெலாம் பண்ணி பூஜிக்கும் போது வெடிப்பு வரும், உடைய வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம தள்ளிடுறோம். இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சானோ, மஞ்சள் பிள்ளையார்ன்றது உருவமாக வராது, அது கையில் வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளையார் பிடிக்கிறது எப்படின்னு. அதை பிடிச்சி வச்சுட்டு பின்னால் 45 நாள் முடித்து அதை உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி வெள்ளருக்கு பிள்ளையார் மாதிரி பண்ணி வைக்க வசதி இருந்தால் வெள்ளருக்கு பிள்ளையார் வச்சு பூஜிக்கலாம். நமக்கு கிடைக்கிறது வெள்ளருக்கு தானான்னு தெரியறது அவசியம். நமக்கு கிடைச்ச வேர் வந்து வெள்ளருக்கு வேர் பிள்ளையாரா அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிய வேண்டியது இங்கே அவசியம். இல்லைனா எந்திரத்தில் 6 எந்திரத்தில் செப்பு தகட்டிலையோ அல்லது வெள்ளி தகட்டிலையோ பஞ்சலோக தகட்டிலையோ இல்லை பட்டு துணியிலையோ எழுதியும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். ருத்ராட்ச மணியாலையும் ஜபிக்கலாம், இல்லை கை விரல்களால் எண்ணியும் ஜபிக்கலாம். இந்த கணபதி மந்திரத்தை காலம்பர வேலையிலையோ அல்லது மாலை வேலையிலையும் ஜபிக்கலாம். உபாசனையாக செய்யும் பொழுது அதனோட சக்தி தனி. இருந்தாலும் நம்ம இஷ்டகாரியத்திற்காக ஜபிக்கிறது எளிமையாக ஜபிச்சாலே போகிறோம். 108 முறை இல்லை 1008 முறை 45 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து நம்ம ஜபிக்கலாம், பலன் நிச்சயம். இல்லை நம்ம ஆரம்பிக்கிறது வந்து சாதாரணமாக என்ன நமக்கு இஷ்டப்பட்ட நாளில் ஆரம்பித்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கோ இல்லை வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்றைக்கோ நம்ம இதை தொடர்ந்து ஜபிக்கலாம். கட்டாயம் வந்து பலன்கள் வந்து நம்ம எதிர்பார்த்தபடி கட்டாயம் நடக்கும். கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் சாதகமாகும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், பகை விலகும், நல்ல காரியங்கள் இருந்த தடைகள் எல்லாம் போகும். வயதானவர்களுக்கு வியாதி வராது, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாள். குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும், பெண்களுக்கு மனதில் சாந்தி இருக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் இருக்காது, கடன் இருந்தால் அடையும், தொழில் மேலே மேலே வளர்ச்சி அடையும். இது அற்புதமான சக்தி தரக்கூடியது. முடிக்கிற அன்னைக்கு மோதகத்தை நைவேத்தியம் பண்ணலாம். கொழுக்கட்டை எல்லாருக்கும் தெரியும், கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி முடிக்கலாம். அருகம்புல்லால் அர்ச்சிக்கலாம். தினமும் சுவாமிக்கு கல்கண்டு நைவேத்தியம் இல்லை வெத்தலைப்பாக்கு நைவேத்தியம் யதாசக்தின்னு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கட்டாயம் கொடுக்கும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிக்குங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம், இங்கே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் 2 வாட்டி வருது பாருங்கள். கணபதையே ஏகதந்தாய ஏகதந்தாய லம்போதராய லம்போதராய ஏரம்பாய ஏரம்பாய நாளிகேர பிரியாய மோதக பக்ஷணாய மோதக பக்ஷணாய மம மம அபீஷ்டபலம் தேகி பிரதிகூலம் மே நச்சது பிரதிகூலம் மே நச்சது அனுகூலம் மே அனுகூலம் எழுதிங்களா? மம வசமானய ஸ்வாஹா. இப்போ மறுபடியும் மொத்தமாக படிக்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கணாதிபதையே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாளிகேர பிரியாய மோதக பக்ஷணாய மம அபீஷ்ட பலந்தேகி பிரதிகூலமே நச்சது அனுகூலம் மம வசமானய ஸ்வாஹா. ஏற்கனவே ஒரு கணபதி மந்திரமும் சொல்லியிருக்கோம்.
இதுக்கு முன்னால் ஒரு ராஜகணபதி மந்திரமும் ரொம்ப நாளைக்கு முன்னே சொல்லியிருக்கோம். கணபதி மந்திரங்கள் நிறைய, அது ஓம் நமோ ராஜகணபதி, மதன கால விநாசாய, மிருத்திகணகன பாபம் சம்கர சம்கர மதவத திருலோக்கிய மோகயமகன்னு ஏற்கனவே ராஜகணபதி மந்திரமும் சொல்லியிருக்கோம். எந்த கணபதி மந்திரங்கள் உங்களுக்கு சுலபமாக உங்களால் ஜபிக்க முடியும்னு தோன்றதோ அதை சொல்லலாம். இதை தவிர சில கணபதி மந்திரத்தோட விசேஷ பலன்களையும் சொல்ல நீங்கள் கேட்டுட்டு வருவீங்க. அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ தேவைக்கேற்ப ஜபம் பண்ணுங்கள். கட்டாயம் வந்த வினைகள் விலகிச் சொல்லும், தடைகள் எதுவும் இருக்காது. உங்களோட இஷ்ட காரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறும். நாளைக்கு நம்ம இன்னொரு மந்திரத்தை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து. வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாத்திடுறான். எங்களை எங்கள் சொந்தக்காரர்கள் ஏமாற்றி விட்டார்கள். எங்களுடைய இடத்தில் பாதி இடத்தை அவர் கட்டிவிட்டார்கள். காலியான மனை எங்கள் தாத்தாவுடைய மனை, அதில் எங்களுக்கு சரி பாதியான பங்கு எழுதி கொடுத்தார்கள். ஆனால் கொடுக்கும் பொழுது நாங்கள் வீடை கட்டலை, அவங்க 5 அடியை எடுத்து விட்டார்கள். இந்த மாதிரி பல சிக்கல்கள். எங்கள் அப்பா ஒரு வீடை கட்டினாரு, ஆனால் எங்கள் பெரியப்பா பின்னால் ஒரு செவுரை அதிகமாக ஏற்றி விட்டார்கள். இதுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, இதை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி பல சிக்கல்கள். ஒரு வீட்டில் நாங்கள் போய் வசித்தோங்க, ஆனால் அந்த வசித்த வீட்டில் எங்களுக்கும் சரி வரல. எங்கள் சித்தி எங்கள் இடத்த அமக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏமாத்தினவருக்கும் சுகம் இல்லை, உங்களுக்கும் சுகம் இல்லை. இதுக்கு என்ன காரணங்கள்? ஃபஸ்ட்டு, ஏமாத்துறதுக்கு மனசு, சனி ராகு, சந்திரன் ராகு 2 கிரகங்கள் உச்சமாக இருந்து உச்சனை பார்த்தால் மனிதன் நான் தான் என்று நினைப்பான், கடைசி நேரத்தில் அழுவான். ஏமாந்து விட்டார்கள். லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால், 3க்கு அதிபதி 2இல் இருந்தால், 2இல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், ராகு இருந்தால் ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர்களுக்கு அவருடைய அண்ணன் தம்பிகள் அவர்களுடைய சொத்தில் ஒரு பங்கை வாங்கிவிடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள், அல்லது நீங்களே கொடுத்து விட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் 3க்கு அதிபதி 2இல் இருந்தால் அவர்கள் சம்பாதிக்கிற ஒரு வருமானத்தில் நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 2,000 ரூபாய் உங்களுக்கு இல்லை என்று நினைக்க வேண்டும். ஏனென்றால் பூர்வ ஜன்ம கர்மம் ஒன்று இருக்குது. பூர்வ ஜன்ம கர்மத்தில் 3க்கு அதிபதி 2இல் இருந்தால் அவர்கள் ஒரு 2,000 ரூபாய், 10,000ல் 2,000 எந்த இல்லை என்று நினைத்தால் மாத்திரமே அவர்கள் சுகமாக இருப்பார்கள். அவர்களுடைய வீடு எந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம், ஏமாத்தினவரும் ஏமாந்து விட்டவரும் அதுவும் பார்க்கலாம். வாங்க பாருங்கள். ஒரே பூமி, ஒரே பூமியில் 2 வீடு, 2 பக்கமும் தெரு. இது மேற்கு பக்கம் ஒரு வாசல், கிழக்கு பக்கம் ஒரு வாசல். ஃபஸ்ட்டு காலியான இடம் இருக்கும் பொழுது பின்னாலேருந்து கட்டினவர் ஃபுல்லாக பெருசாக கட்டி விட்டார்கள். இந்த இடத்துல ஒரு காலியான இடத்தை விட்டு விட்டார். அதாவது இந்த இடம் கட்டு. இவருக்கு இந்த இடம் சின்னதாக இருக்கு, ஆனால் இந்த இடத்துக்கு இது தென்மேற்கு வளர்ந்து விட்டது. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. லாஸ்ட் ஒரு எபிசோட்லேயே நான் சொல்லியிருக்கேன், தென்மேற்கு வாசல் இருக்கக்கூடாது. தென்மேற்கு வாசல், அக்னேயத்தில் டாய்லெட், அக்னேயத்தில் ஒரு ரூம், அதாவது பாத்ரூம், குளிக்கிற அறை, ஈசானியத்தில் சமையலறை, வடக்கு மத்தியத்தில் டாய்லெட், படுக்கிற ரூம் வாயு, அதுக்கு அக்னேய வாசல். நான் பெருசாக கட்டி விட்டேன், ஆனால் மன நிம்மதி இல்லை. ஏன் மன நிம்மதி இல்லை? ஈசானியத்தில் சமையலறை, அக்னேயத்தில் டாய்லெட். எது எந்த இடத்தில் இருக்கணும் அப்படியே டைரெக்டாக மாறி இருக்கு. இந்த இடத்துல வாடகைக்கு யாருக்கும் கடையை கொடுத்துட்டாங்க. பெட்ரூம் வர இடத்துல அவர் வாடகை கொடுத்துட்டாரு. இவர் வாயில போய் படுக்கிறாரு. 2வது அந்த வீடை பாருங்க, ஏமாந்து விட்டவர். மீண்டும் அக்னேயத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி, தெற்கு திசையை நோக்கி சமைக்கிறார்கள். வீட்டுக்கு மத்தியத்தில் டாய்லெட், இது பரவாயில்லை. ஆனால் படுக்கும் அறை, அதே போல் வாயு அறை. இப்போ இவங்க 2 பேருக்கும் மன நிம்மதி வரணும்னா என்ன செய்வது? இந்த இடத்து வளர்ந்த இடம்
இவர்களுக்கு இந்த இடம் வளர்ந்து விட்டது. வளர்ந்த இடத்தை கொடுத்து விடுங்கள், தானமாக கொடுத்து விடுங்கள். என்ன ஐயா இவ்வளோ இடம் இந்த காலத்தில் லட்சக்கணக்கில் போகும், லட்சம் போனால் சுகம் வந்து சேரும், சுகம் லட்சத்துக்கு மேல் அப்படின்னு சொல்லுவேன், கொடுத்து விடுங்கள். இல்லை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு செவரு எழுப்பி விட்டுடுங்க, இந்த இடம் டாட் போட்டுருங்க, இந்த செவரு எழுப்பி விட்டுடுங்க, இது சரியாக ஆகிடும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை இவர் ஏமாந்தவர் இந்த சமையலை மாற்றி அமைக்க வேண்டும். இங்கே இந்த தண்ணீரை இமீடியட்டாக நீக்கி விட வேண்டும். இந்த தண்ணீரை ஈசானியத்தில் மாற்றி அமைச்சிட்டு இந்த சமையலை அக்னேய சமையலாக கிழக்கு நோக்கி வச்சு விட வேண்டும். இந்த பெட்ரூமை இந்த இடத்தில் மாற்றி விட வேண்டும். ரூம் இருக்கு, வாசல் சரியாக இருக்கு, தலை தெற்கில் வைத்து வடக்கில் கால் வைக்க வேண்டும். இந்த மாதிரி தெற்கில் தலை வடக்கில் கால் வச்சு இந்த ரூமை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இந்த சமையலை அக்னேய சமையலாக மாற்றி விட்டால் இவருக்கு பெரிய சொத்து வந்து சேரும், சம்பாதித்து வாங்கி விடலாம். ஏமாந்தது பதில் சிந்தனை பண்ண வேண்டாம். ஏமாத்தினவர் என்ன செய்ய வேண்டும்? மனம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, புத்தி கெட்டுவிட்டது. இந்த வாசலை இந்த இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த கடையை காலி பண்ணி இங்கே செவரை எழுப்பிட்டு இந்த பெட்ரூம் இங்கே மாற்றி விட வேண்டும். இந்த கடை இல்லையா, எனக்கு கடை திரும்பி தேவை இருக்குது, அப்பொழுது இந்த கடையை இங்கே மாற்றிட்டு இந்த ரூமை இப்படி மாற்றி அமைக்க வேண்டும். இந்த சமையலை இந்த இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். சமையலை இந்த இடத்துல மாற்றி அமைச்சிட்டு இந்த டாய்லெட்டை இந்த இடத்துல மாற்றி அமைக்கணும். இந்த டாய்லெட்டை இந்த இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். ஐயா ஆல்ரெடி கோர்ட்டு கேஸு கச்சேரி இருக்குது, மனசில் சங்கடம் இருக்குது, என்ன செய்வது? 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது, என்ன செய்வது? பாருங்கள், இவருக்கு நான் சொல்கிறேன், இவர் இந்த இடம் அதிகமாக எடுத்துக்கொண்டவர். இவருக்கு இந்த இடத்துக்கு காசு கொடுத்துட்டு இந்த இடத்தை யூஸ் பண்ணி இந்த சமையலை இங்கே மாற்றி விட்டால் அக்னேய தோஷம் நீங்கி இவருடைய வாரிசுகள் சுகமாக வாழ்வார்கள். வாரிசு, அதாவது நம்ம ஒரு சொத்தை சேர்த்தால் வாரிசுக்கு தான். அந்த வாரிசு சுகமாக இருந்தால் இவரும் சுகமாக இருப்பார். மனசு வரவில்லை, என்ன செய்வது? எனக்கும் அவருக்கு கொடுக்கலாம் என்ற இஷ்டம், ஆனால் என் மனைவி கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் துர்கை கோயில் சென்று வந்தால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாம்சாகாரம் பண்ணாதீர்கள், நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீர்கள். இவருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மாவுக்கும் நோய் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த சமையல் இருந்ததுன்னா அந்த வீட்டு எஜமானிக்கும் நோய் இருக்குது. என்ன செய்வது? எஜமானிக்கு நோய் இருக்கிறவர் நீங்கள் டெய்லி சூரிய பகவானுடைய பிரீத்தி செய்ய வேண்டும், சூரிய பகவானுடைய பூஜை செய்ய வேண்டும். சூரிய பகவான் பூஜை செய்து சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் என்றால் பால் தண்ணீர் எல்லாம் எடுத்து சூரியனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து பொண்ணும் செய்ய முடியும், கிண்ணத்தில் எடுத்து அப்படி இப்படி கையிலேருந்து செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது அபிஷேகம் தான். சூரியனுக்கு அபிஷேகம் செய்தால் இந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்கிறது ஆரம்பிச்சு விடும். இவர்களுக்கும் கோர்ட்டு கேஸ் இருக்கு. என்ன செய்யுது? கோர்ட்டு கேஸ் இருக்கு. அண்ணன் தம்பிகளாக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் செய்யுங்க, ஆஞ்சநேயர் பிரீத்தி பண்ணுங்க. அக்கா தங்கச்சியோடைய இடமாக இருக்கு, எங்க பசங்க பிரிச்சு விட்டார்கள், என்ன செய்வது? இந்த மாதிரி ஏமாந்து அக்கா தங்கச்சியுடைய இடமாக இருந்தால் சனிக்கிழமை தோறும் சாயந்தர நேரம் அரச மரத்தை சுற்றி விட்டு அங்கே நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றினீங்கன்னா இந்த அக்கா தங்கச்சியுடைய இடத்தின் பிரச்சனை குறைஞ்சிவிடும். தாத்தா வீட்டு சொத்து எங்கள் அண்ணன் தம்பிங்க பிரிக்க முடியவில்லை, இப்போ பேரன்கள் இந்த மாதிரி செஞ்சு விட்டார்கள். இந்த மாதிரி 2 பேருக்கும் சண்டை இருந்தால் அவர்கள் வியாழக்கிழமை தோறும் அரச மரத்தை சுற்றி விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பீடைகள் பிரச்சனைகள் குறையும். இந்த வீட்டில் வசிக்கிறவர் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்ற பட்சத்தில் கிழக்கிலையும் வடக்கிலையும் ஒவ்வொரு கண்ணாடியை அமைக்கிவிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணாடியையும் அமைச்சால் சரியாக விடும். வாடகை வீடு இருந்தாலும் அமைக்க முடியலன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு கண்ணாடி, இந்த இடத்துல ஒரு கண்ணாடி அமைச்சுடுங்க. இவர்கள் இந்த வீட்டுக்கு உள்ளேயும் விலையும் விநாயகரை அமைச்சு விட்டு சமையலுக்கு மத்தியத்தில், அதாவது சமையல் கேஸுக்கு மத்தியத்தில் பஞ்சமுகி ஆஞ்சநேயரை அமைச்சால் கண்டிப்பாக இவர் வீட்டில் இருக்கிற
சகல தோஷங்கள் நீங்கிவிடும். ஏனென்றால் இந்த சொத்து பாகம் பிரியும் பொழுது நீங்க பல கோயில் போய் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி வந்திருப்பீங்க. நேர்களே, கோவிலுக்கு போய் பூஜை அர்ச்சனை பண்ணலாம், கோர்ட்டுடைய சீட்டையும் எடுத்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணி வருவீர்கள். ஆனாலும் வெள்ளிக்கிழமை விரதம் செய்து விட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி மன நிம்மதி வந்து குடும்பம் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விடுங்க. நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜி தமிழ் சேனலுக்கு எழுதி அனுப்புங்க. நான் மகேஷ் வர்மா அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கு பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.